போய் கை வைக்கலாம். இங்கதான் நின்ன கண்ணிமைக்கு நேரத்தில் மறைகிறாயோ அட்டை போல் உண்மையாவே சொல்றேன். உன்னை பார்க்கிற அண்ணனை பார்த்தது போலவே இருக்கு. சரி, உன் மனதில் எண்ணமில்லை. உன்னை நான் ஒருதலைபட்சமாக காதலித்தாலும் அதில் இன்பம் இருக்காது. உன்னை நான் தந்தையை வைத்துக் கொள்கிறேன். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று சோதிக்கத்தான் உன்னை அழைத்தேன். என்னடா இது தளபதி நாட்டில் இருக்கிறார், நாட்டுக்காக உழைக்கிறார், அவர் என் நம்மை திருமணம் செய்து கொண்டார், சந்தோஷமாக வாழலாம் என்ற எண்ணம் இருந்தால் வேற ஒருத்தர் கல்யாணம் சொல்லுவாங்க. அந்த ஆட்டு போட்டுக்கு வருவேன், இப்போ தெரிஞ்சுக்கலாம் பார்த்தேன். அதே நானே யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். மாப்பிள்ளை பாக்க நீ போவாத நன்னிக்கிட்டு ஏன் போற என்கிட்ட இல்லாத நம்ம 2 பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணினா நாடு சந்தோஷமா இருக்கும். பண்ணி அண்ணன் கொடுத்துட்டோம், நான் உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். சத்தியமா தான் கேட்டேன். யார பார்த்து சொல்ற? நீ எடுத்து சொல்ல நான் எடுக்க மாட்டேன். ஒரு நேரம் என்ன போன நான் வாழ மாட்டேன்.
வெளியில பத்து வெளியா அங்க ஒரு அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கா என்ன கீழே முயலுது இப்ப நான் வேஸ்டா போயிடுமே ஒண்ணுவே மீதி பதம் ஏதோ போனா போட்டோம் கடற்கரை நானும் வீட்டு வேலை வாங்குறதுக்காக வச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணி காலத்துக்கு ஒரு வயது நடக்கணும் சீர் செஞ்சுக்கணும் இவளுக்கு ஒரே போர்த்தல் எப்படி ஏழு கல்லு குத்துவாங்க கை நோதுன்னு சொல்லுவாங்க கை வந்து கல்யாச்சு அதானே மாமனார் மாமியார் போர்த்தல்ல கம்முனு என் வீட்டுக்காரங்கெல்லாம் மாறு எடுத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி வச்சுக்கிறேன் அது எனக்குதான் தெரியும் நீ கலக்க வேண்டியது கலக்கு சரி இவரை முடிக்கலாம் சரிங்க முடிச்சிடலாம் முடிச்சிடலாமே சாப்பிட்டுன்னே தண்டு வர போறோம் நாட்டுல பேர் பாதி 10,000 பொண்ணா அது இன்ஸ்டாகிராம்ல பாத்தியாடா உங்களோட போனது இவங்க குறுக்க வந்த மாதிரி இவளை சாகடிச்சா சல்லி வயசாகி போறது போய் அந்த புஷ்ணபுச்சர் கட்டி வச்சுட்டா நாட்டுல பேர் பாதி 10,000 பொண்ணு கொடுக்குறாங்க ஏங்க அதுல நம்ம காலத்துக்கு பரபரப்பாக உட்காந்து சாப்பிடலாமே நாம ஏன் கஷ்டப்படணும் அதானே இது போதும் இனிமேல் அவள் அடிக்கூடாது அடிமாட்டேன் அன்பா பேசணும் அரவணைக்கணும் அவ கால் உழுவி நமக்கு தப்பு இல்லை காரி ஆகணும்னா கால் உழுவிடலாம் நல்ல நேரம் தாங்க அவளை அலங்காரம் பண்ணி வை நான் போய் தேவையானதெல்லாம் கொண்டு வர திருமணம் செய்து வைக்கலாம் என் வீட்டுக்காரன் போய்க்கிறான் ஆமா அந்த வரத்துக்குள்ள அவங்க மாப்பிள்ளை சொல்லி இந்த கல்யாணத்தை முடிச்சிடுறேன் பணத்தை வாங்கு இந்த நாடு நமக்கு வேணாம் நிறைய எதிரி ஆயிட்டாங்க ஆமாயா சின்ன பசங்க கூட ஆமாங்க வேணாம் இருக்கு வேணாம் நான் வரேன் என்ன பாத்துக்கோ போதும் ஒரு ஆள் இருந்தா போதும் அப்படியா ஓஹோ சரிங்க வெளிநாடு பாரு அங்க பெரிய அரண்மனை போல ஒரு ரிசார்ட் வாங்குறீங்க அந்த அரண்மனை சுத்தி ஒரு தண்ணீர் இருக்கணும் நீச்சல் குளம் அந்த நடுவுல இந்த அரண்மனை நடுவுல நீச்சல் குளம் நம்ம 2 பேரும் அந்த நீச்சல் குளத்துல இறங்கி நீராடலாம் ஆமாங்க அது அவன் வீடியோ எடுத்து போ அனுப்பி நீங்க அமரியா காட்ட கூட்டிக்கிட்டு நான் வீடியோ நாங்க இருவரும் நீச்சல் உடைய அணிந்து கொண்டு நீச்சல் ஆடுவோம் அது எப்படி நம்மளுக்கு தெரியாது நீச்சல் உடைய தெரியாது உடலோடு ஒட்டிய உடை ஆகுசம் போல இருக்கும் ஆகுசம் நீங்க மட்டும்தான் போடுவாங்க சரி சரி ஏண்டா பூவரசா ஆமா அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருப்பா நினைச்சு பாரு இதே பாரதி சங்கி மாட்டேன் ட்ரெஸ்ஸில் வர பார்த்து நீனும் நல்லாதான் இருந்தா அவளுக்கு நினைச்சாதான் சிரிப்பு பொம்மை மாதிரி இருப்பாருடா ஆமா டேய் நீ போடா நான் போறேன் நீ அயல்நாடு போக வேண்டும் என்று உரைக்கிறாய் ஆமா என் கால்கள் நடக்கவே மனம் வருது டேய் போடா வாயே இங்க வாயேடா வாயே டேய் நீ வெளிய வீட்டுக்கார விட்டு போனாரு என்ன பண்ணலாம் நான் எண்டால இருக்கிறாரு சந்தோஷத்துல இருக்க நீ பாக்க அவுத்து வருது பார்த்தாலும் நான் தெரியும் பார்த்தாலே அது அவுத்து தானா என்ன பார்த்தாலே தோசை அவுத்து என்னன்னு தெரியுமா சரி விடியா சூப்பரா நீ நோப்பர் ஐயோ போலிடா போச்சா போட்டு விடியா விடு பார்த்தா போலி நிறுத்தியா புடிச்சா சரிண்ணா பார்த்துக்கலாம் சொல்லுமா டேய் நீ போடா நான் போறேன் அந்த குரவி பொண்ணு துன்பத்தை நான் போகிறோமா அது பட்ல அப்படியா நான் தரோம் நான் சொல்றேன் ஏன் மலர் கிண்ணங்கள் எத்தனை அவரை கண்ணுங்கள் எம்மல சின்னங்கள்
இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க சொல்லலாமா? மாதா வயதிலே வாழா மகன் சொல்லுவாங்க, பெத்த மக பித்தி பிள்ளை மன கல்லுன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருவர் மூலமாக கொடுக்கப்பட்ட சாபத்தின் விளைவாக இந்நாட்டை தனக்கு பின்னால் ஆளக்கூடிய நமக்கு மகத்தான் என்று எத்தனை எத்தனை மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள். இத்தனை ஆண்டுகள் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க. ஐயா, இவ்வளவு நாட்கள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு சில நீங்க பொறுத்து பார்ப்போமே. அப்படியா? எண்ணிய செயலை எண்ணியபடியே நடத்தி முடிக்கும் தங்கங்களே. இயற்கை கொடுத்த வரமிழ் 21 உயிர்களை உரமாய் தப்பினானே வந்தது. அந்நிய மட்டும் வாழ்ந்திடல்ல அனைவருக்கும் பயன் தருவது. உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் பதவாய் தருவது. இறப்பிய விலைக்கு பிடிச்சதினாலே இங்கே பிறந்தது.
அழைத்திரல்வோம் இன்றும் என்றும் ஐயாவி சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். கண்ணிய மிகுந்த எங்கள் தளபதி மாவீரனேகும் சிறிய முறையில் அழைத்திரல்வோம் இன்றும் என்றும்